திரும்பவும் என் தலைவனான ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபர் விளாக் பண்ணிக்கிறார். இந்த தடவை இவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா உலகமே இந்த போர் நின்றோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உக்ரைனோட அதிபர் என் தலைவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உக்ரைனோட ராணுவத்தை நாங்க மாடர்னைஸ் பண்ண போறோம், உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் நாங்க மாடர்னைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ராணுவமே இல்ல அப்படிங்கிறதோட தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஆளுங்க பெருமளவுல இல்ல அப்படிங்கறதோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாடர்னைசேஷன் எப்படி ரோபோக்கள் பெருமளவுல கலந்துருக்குவீங்களா, என்ன மாதிரி அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. எது எப்படியோ ஏன் தலைவன் உக்ரைனோட ராணுவத்தை மாடர்னைஸ் பண்ண போறாரு. இப்ப ஆளுங்க வேணும் இல்லையா? என்னங்க ஆளுங்கள ஒரே போட்டு முடிச்சாச்சு. என்டையர் உக்ரைனோட ராணுவத்துல இருக்கக்கூடிய யூனிட்ஸ்ல இருந்து 30% இன்ஃபேண்ட்ரி யூனிட்டுக்கு புஷ் பண்ணிட்டாங்க. இப்ப பெருமளவுல ஆளுங்க இருக்கிறாங்க. சோ களத்துக்கு ஆளுங்களை அனுப்ப முடியும். இப்ப மாடர்னைஸ் பண்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பெருமளவுல உக்ரைனோட வீரர்களை ட்ரெயின் பண்ணி ராணுவத்திலே மத்த யூனிட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பேசிக்கான ட்ரைனிங் எல்லாம் இருந்திருக்கும். இத்தனை நாளா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸை வச்சு வீக் பண்ண வச்சாச்சு. இப்ப உள்ள கலந்துறங்க போறது உக்ரைனோட அனுபவசாலியான ஒரு ராணுவம், வெல் ட்ரெயின்டு ராணுவம். எப்பவுமே பலி கொடுக்கறதுக்கு வீக் ஆக்குறதுக்கு, அதாவது கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன், நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பாலை பழசாக்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம டீமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு சேவாக் இருப்பாங்க, இன்னொன்னு டிராவிட் இருப்பாங்க. இது ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். ஸோ அந்த காமெடி டக்குன்னு ஹிட் ஆச்சு. ஸோ அதனால இது போல எனக்கு எதுவும் ஒன்று ஹிட் ஆயிடுது, அதனால எனக்கு சிரிப்பு வந்தது. மற்றபடி அதெல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த எனக்கு ஹிட் ஆச்சு, நான் சொல்லணும்னு நினைச்சேன். செம்மையா மேட்ச் அது சிங்க் ஆகுது. ஸோ அந்த காரணத்தினால பால் புதுசா இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க எவ்வளவு வேகமா பாலை போட்டாலும் ஸ்லோவா போட்டாலும் ராகுல் டிராவிட் அவர்கள் பாலை விட்டுட்டே இருப்பாரு, பால் பழசாகிற வரைக்கும். இதே சேவாக் அவர்கள் பால் போட போட அடிச்சு தூக்கிட்டே இருப்பாரு, பால் பழசாகிற வரைக்கும். இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காம்பினேஷனா இருந்துச்சு அப்படின்னு போல இருக்கு இல்லையா? இது ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. பார்த்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இது எப்பேற்பட்ட காமெடி அப்படிங்கிறது போல. சரி, ஓகே. மிக முக்கியமான விஷயம் இதுதான். அதாவது அசோவ் பிரிகேடு, 47வது மெக்கனைஸ்ட் பிரிகேடு, இது போல பிரிகேட்ஸ்லாம் அனுபவசாலியான பிரிகேட், 185வது பிரிகேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் பிரிக், இது போல சொல்ல வரேன். ஸோ அது ஒண்ணு வந்து ராகுல் டிராவிட் டீம், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சேவாக் டீம். இப்போ உள்ள களம் இறங்கி பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் முடிச்சுட்டாங்க. இப்போ அனுபவசாலி மிடில் மேன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ராக போறாங்க. இதுக்கப்புறம் தான் போர் களை கட்டும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது கமெண்ட் செக்ஷன்ல நான் ஒரு கேள்வி பார்த்தேன். ரெகுலரா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்க கமெண்ட் நான் பார்க்கறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ்க்கு வந்து விருப்பம் இருக்காது அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க. அவங்க விருப்பப்படுறாங்க, விருப்பப்படல, அதை பத்தி யாரும் கவலையே இல்லை. அமெரிக்கா இந்த போர்ல இன்வால்வ் ஆகியே தீரும் அப்படிங்கிறது போல நானும் சொல்ல முடியாது, சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா வேர்ல்டு வார் 1லயும் அமெரிக்கன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றது அமெரிக்கன்ஸ்க்கு பிடிக்கல. வேர்ல்டு வார் 2லயும் அமெரிக்கன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றது அமெரிக்கன்ஸ்க்கு பிடிக்காது. இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் தீர்வாங்க இவரான, வேற வழியே இல்லை. பிகாஸ் ரீசன் அது போல அமைஞ்சுட்டு. இப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு இருக்கிறாரு களத்துல. அதாவது ரஷ்யா புள்ள இருக்குது, கட்பாட்டுக்குள்ள வந்துருச்சு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்ல பெருமளவுல இருக்கிறதுலாம். அந்த மேப்லயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இருந்தாலும் டீப் ஸ்டேட் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். லுஹான்ஸ்க்கு, டொனெஸ்க்கு, டின்ப்ரோஸ்க்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் தான், அது 5 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிற டீப் ஸ்டேட் மேப்லயே வந்து ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸை அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்க்குள்ள முதல் முறையா FPV ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்ய தரப்பு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. முதல் தாக்குதல் நடந்துருச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதே போல லான்சர் ட்ரோன்களை மொபைல் லான்ச்சர்ஸ் வச்சு லான்ச் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் வந்துருக்கு. முதல் முறையா எல்லாம் மொதன்னு எல்லாம் மாடர்னைஸ் பண்றாங்களே, இதை பார்த்தா முடிக்கிறவங்களாட்டா தெரியுதாங்க. நீங்க மூஞ்சி முறையெல்லாம் பார்த்தா முடிக்கிறவங்க மாதிரி தெரியல, பெரும்பாலும் ட்ரெயின் ஆகுறாங்க அப்படிங்க மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. இப்ப இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கு, ஏன்பா அமெரிக்கா தான் பெரும்பாலும் உதவிகள் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி அப்படின்னா பெஸ்கோ அவர்கள் கிரியா சொன்னாரு, ராணுவத்தோட எய்ட் வந்து ஸ்டாப் பண்றதா யாருமே சொல்லலீங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் அதான் சொல்லியிருந்தா. நம்ம அதெல்லாம் பார்த்திருப்போம், நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். இதுல மிக முக்கியமான விஷயம், ராணுவ உதவிகள் தொடர்ந்து உக்ரைனுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். இப்ப ட்ரம்ப் அவர்களோட பேர் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால இப்ப மெக்சிகோ பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கார்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்ட் சண்டை பிடிக்கிறாங்க. அது இப்போதைக்கு முடியாது, அது ஒரு 3-4 வருஷத்துக்கு இழுத்தாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது முடியணும், ஜெயிக்கணும்ன்றது நீட் இல்ல, அங்க வரும் அப்படிங்கறதா நம்மளோட ஒரு கருத்து வந்துருச்சு. அதாவது இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, கார்டர்ஸ் ட்ரோன்களை யூஸ் பண்ணி அமெரிக்க ராணுவத்து மேல தாக்குதல் பண்றாங்க. அப்ப என்ன அமெரிக்க ராணுவம் சும்மா இருப்பாங்களா? தாக்குதல் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்களா கார்டர்ஸ் மேல? சோ இதெல்லாம் செய்திகளுங்க. இந்த செய்திகள்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே
அது அப்படியே கோர்வை. நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், மெக்சிகோ மேல பிரச்சனையே பண்ணுவாங்க அப்படிங்கிற சொன்னோம். ஸோ பிரச்சனை வந்துருச்சு. இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னா, இது மாத்தி சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இதுதான் ரியல், இதுதான் ஃபேக்ட். இப்படித்தான் மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம அதை பார்த்துட்டே அது அது போகலையே போயிட்டு இருக்கணும். அதை பத்தியே பேசிட்டு இருக்கணும். பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசக்கூடாது இல்லையா? ஸோ அதனால பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற அனலிஸ் பேசிக்கிறாங்கன்றத நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கனடா வீரர்களை அலோகேட் பண்ணிட்டாங்க, மெக்சிகோ வீரர்களை அலோகேட் பண்ணிட்டாங்க, அமெரிக்கா வீரர்களை அலோகேட் பண்ணிட்டாங்க. இந்த வீரர்கள்லாம் மெக்சிகோல உட்காந்து சண்டை பிடிக்கும்னு நீடு இருக்கா? அந்த ஆயுதங்கள்லாம் மெக்சிகோ பார்டருக்கு தான் போகணும்னு நீடு இருக்குதா? யுஎஸ்ஏடி எந்த அளவுக்கு மிஸ்மேனேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத அமெரிக்க தரப்புல சொல்றாங்க. அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்லாம் வந்து புதுசு கிடையாது அமெரிக்காக்கு. அதுவும் கென்னடி அவர்கள் டக்கர் கால்சன் அவர்களோட வீடியோ பதிவுல இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி ஆட்சி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. அதாவது இது போல இன்னும் பல செய்திகள் வருது. 15 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி ஆசாத் அவர்களோட அரசாங்கத்தை கழிக்கிறதுக்கு அப்படிங்கிறது போல பல செய்திகள் வருது. ஹமாஸுக்கு வந்து வேணா பெருமளவுல உதவிகள் செஞ்சுக்கிறாங்க. அப்ப என்ன நீங்க தான் போய் அட்டாக் பண்ணி இஸ்ரேல பணம் கொடுத்து ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வருது. அதான் நான் பூசி மலகிற மாதிரி முன்னாடி சொல்லியிருப்பேன். முன்னாடி பதிவுகள்லாம் நீங்க எடுத்து இப்ப மேட்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேல் வாண்டடா காட் டவுன் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதுக்காக இது இப்படித்தான் நடந்துச்சு அப்படிங்கறது இல்ல, இது எல்லாமே வதந்திகள் தான். அந்த டைம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அப்பப்போ போப் பண்ணோம். நீங்க அதை ஏத்த மாதிரி கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெக்சிகோல ஏன் வந்து திடீர்னு கார்டர்ஸோட சண்டை நடக்குது, அங்க அலோகேட் பண்றாங்க அப்படின்னா அங்கதான் போகணும்னு நீட் இல்ல. ஏன்னா இதே போல ஒரு விஷயம் நீங்க ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பெருமளவுல ஏதோ வீரர்கள் இருக்கிறாங்க, அமெரிக்க வீரர்கள் போறாங்க அப்படிங்கறதுனால உடனே அங்க பிரச்சனை ஆயிடாது அப்படிங்கறதோட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே சுத்தி வளைச்சிட்டாங்க தாலிபன்ஸ். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு மிஸ்மேனேஜ்மெண்ட், ஃபண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட்ல அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. இப்ப திரும்பி நம்ம விஷயத்துக்கு வரோம். இப்போ அமெரிக்கா ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா போட்டிருக்கிற ஒப்பந்தத்துப்படி இந்த டின்ப்ரோ பெட்ரோவெஸ்கி இப்போ ஃப்ரண்ட் லைன் பார்ட்ஸுக்கு வந்தாச்சு. இப்ப அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் போகணும் நீடு இல்லை. அங்க ரேர் எர்த் எலிமெண்ட் மைனிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி அமெரிக்காவோட கம்பெனியா இருக்கும். அவங்க அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ரஷ்ய படைகள் எங்கேயோ ஒரு பக்கம் குண்டை போட்டாலும் அந்த பக்கத்துல அமெரிக்கர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜப்பான் சீனால கொண்டு வந்து குண்டை போடும் போது பாவம் அந்த இடத்துல தெரியாம எல்லோ சீனை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல் நின்று அது மேல குண்டை போட்டு அதுக்கப்புறம் ஜப்பான் மேல சாங்ஷன் போட்டு ஜப்பான் காண்டாயி அதுக்கப்புறம் பேர்ல் ஹார்பர் அடிச்சாங்க வேர்ல்டு வார் 2ல. இது போல சம்பவங்கள். அவங்க ஏங்க அங்க போய் நிப்பாட்டினாங்க? சைனாக்கு ஜப்பானுக்கு தான் சண்டை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை அப்படித்தான் நிறுத்துவாங்க. அதே போல வேர்ல்டு வார் 1ல என்ன நடந்துச்சு, ஜெர்மனிக்கு இது போல வந்து பண்ணா மெக்சிகோவோட இது போல சம்பந்தப்படுத்தி இது தாக்குதல் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால ஹிட்லருக்கு எகெயின்ஸ்டா பண்றதுக்கு வேர்ல்டு வார் 1ல, வேர்ல்டு வார் 2ல, வேர்ல்டு வார் 1ல இந்த போட்டெல்லாம் வழிமறைச்சு அமெரிக்காவோட கப்பலை வந்து தாக்கிட்டாங்க. இது போல ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணா உருவாக்கிடலாம். அதுக்கப்புறம் டேபிள் அப்படியே டிஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கர்களை வந்து பண்ணா வீரம் கொண்டு வெறி கொண்டு முடிப்போம் ரஷ்யாவை அப்படிங்கிறதோட வந்தாலும் ஆச்சரியப்பட்டுக்கலாம். அதெல்லாம் மாத்திடலாங்க. பெருமளவுல செய்ய முடியாதுன்னு இல்ல, வந்துருவாங்க. அதை கோப்பப் பண்ணி வந்துருவாங்க, அரசாங்கம் கொண்டு வந்துருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மனமாற்றம் அடைய வச்சிருவாங்க. சலவை செஞ்சிடலாம், மனுஷங்களோட மண்டையெல்லாம் சலவை பண்ணிடலாம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புவியில தெரிஞ்சுக்கணும், வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சீதுஷ்ண நிலை ஹீட் டெம்பரேச்சர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் ஆகணும். சப்ளை லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நிறைய விஷயங்கள் செய்யணும். ஸோ அதுக்கு பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உள்ள இறங்குவாங்க. ஆல்ரெடி இருந்திருக்காங்க, ட்ரைனிங் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பெருமளவுல எல்லாம் செஞ்சு, ஏன்னா ரஷ்யா எல்லாத்தையும் சூறையாடிட்டாங்க இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். ஸோ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணி எந்த அளவுக்கு முன்னேறணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற திட்டங்கள் வகுத்து கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 3ல இருந்து 4 வருஷம் ஆகும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல போர் அப்படிங்கிறதே வரும். இதுதான் நார்மலா நடக்கிறது. எடுத்தவங்க அவுத்தோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு போட்ல வந்து குண்டை போட்டாங்கன்றதுக்காக உடனே அமெரிக்க ராணுவம் கிளம்பி வந்து போர் தொடுத்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் சாத்தியமே இல்லை. இந்த ஒரு வார்லையும் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு முன்னாடியே உள்ள இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீரர்களுக்கு ட்ரெயின் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போய் அவங்களோட நாட்டுல இருந்து அவங்க வீரர்களுக்கு ட்ரெயின் பண்ணி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். சும்மா லேஸ்ல எல்லாம் யாரும் வந்துட முடியாது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லிட்டு இருந்தோம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். மாப்பிள்ளைகளாட்ட 2-3 வருஷம் கழிச்சு பிள்ளை இறங்கிடுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அது இதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியா வந்தாங்க, அடிச்சாங்க, கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? இருக்கலாம்.
அவங்க போய் திரும்ப இப்ப நார்த் கொரியா வீரர்களா ட்ரைனிங் கொடுத்து பெருமளவுல ரெடி பண்ணி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பெருமளவுல படைகளை இறக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இருக்கலாம், வரக்கூடிய விஷயங்கள் தான். இதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது மிக பெரும் அளவுல சத்தமே இல்லாம பெருமளவுல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல. திரும்பவும் பெஷாவர் இது போல பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மூவ் பண்ணிக்கிறாங்க நைட் ஆன் நைட்டா ஆப்கன் சிட்டிசன்ஸ் எல்லாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இன்னமும் அந்த பகுதியில் நடக்க இருக்கு அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியுது. பங்களாதேஷ் வேற பெருமளவுல யோசிக்கிறாங்க. துருக்கி கிட்ட இந்த டேங்க் வாங்கிக்கலாமா, எங்க இருந்து காசு வந்திருக்கு அவங்களுக்குலாம், யுஎஸ்ஏல இருந்து ஒரு பிட் அங்க போட்டிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இல்லைன்னா இதுக்கப்புறம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் மாத்தினதுக்கு அப்புறமா இவங்களும் அதை தான் செய்ய போறாங்க இல்லையா. செய்யணுன்றது போல வருவாங்க, எல்லாத்தையும் செஞ்சு வேணுங்கெல்லாம் செஞ்சுக்குவாங்க. இவங்க வந்து நியாயப்படுத்துறாங்க, நாளைக்கு இன்னொரு அரசாங்கம் வந்து இவரு செஞ்சது தப்புன்னு சொல்லி அவங்க நியாயப்படுத்திக்குவாங்க, அவ்வளவுதான். மற்றபடியில எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது அதிநவீனமாக போகுது அப்படிங்கறதுதான் வரக்கூடிய செய்திகளோட சாராம்சமா இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் ட்ரம்ப் அவர்கள் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கேட்கிறாரு, ரெண்டாவது மெக்சிகோ பார்டர்ல ஏன் வந்து காட்டுசோட பிரச்சனை ஆரம்பிக்குது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அதாவது செய்திகள் ஓகே என்ன வேணா வரலாம், அது பல யூடியூபர்ஸ் பேசுறாங்க, செய்திகள் நீங்க நியூஸ் பேப்பர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நடந்துச்சுன்னா இது போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தனிப்பட்ட கண்ணோட்டம். இதுல இருக்கிறது எல்லாமே அப்படித்தான், இதுதான் உண்மை, இதுதான் நம்பிக்கணும் அப்படிங்கிற போல நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், அது போல இன்னைக்கு கிடையாது. இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தானே தவிர மற்றபடி இல்லை. ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிரை நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கலாம். அது